வசந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வயசான சயின்டிஸ்ட் இருந்தாராம். அவர் பேர் கணேஷ். அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாராம். ஒரு நாள் அவர் ஒரு டார்ச் பண்ணாராம். அது தெரியாமல் ஆன் பண்ணிவிட்டுட்டு தூங்க போயிட்டாராம். அடுத்த நாள் அந்த லைட் ஒரு பென் ஸ்டாண்ட் மேலே இருந்துச்சான். அடுத்த நாள் சயின்டிஸ்ட் வரும்போது அந்த பென் ஸ்டாண்டை பார்க்கும்போது அது கோல்டாக மாறி இருந்துச்சான். இதை பார்த்துட்டு சயின்டிஸ்ட் இன்னும் நிறைய பொருட்கள் செய்யலான்னு நிறைய பொருட்களை செஞ்சாராம். இது நம்ம மற்றவங்களுக்கும் உதவி பண்ணோன்னு நினச்சாராம். ஒரு நாள் சயின்டிஸ்ட்டு மார்னிங் வாக் போயிருக்கும் போது ஒரு மாயான்னு ஒரு லேடி அழுந்துருந்தாங்களாம். அவர் கேட்டார், ஏன் அழுதுருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த மாயா சொன்னாலாம், என்கிட்ட காசே இல்லை, என்னோட பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோகமாக இருந்தாங்களாம். அதுக்கு கணேஷ் ஒரு தங்கமான ஆப்பிள் தந்தாராம். மாயா பேராசைப்பட ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் திருப்பியும் அழுந்தாலாம். ஏன் திருப்பியும் அழுறேன்னு அப்படின்னு கேட்டாராம் கணேஷ். அதுக்கு மாயா சொன்னால், என்கிட்ட சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கணேஷ் 2 தங்க பொம்மைங்களை யோசிச்சாலாம். மாயா அந்த நைட்டு யோசிச்சாலாம், ஏன் நம்ம இந்த மாதிரி டெய்லியும் நம்ம அழுந்து வாங்கணும், நம்ம டார்ச்சை திட்டிட்டோம்னா நம்ம ஒரு பணக்காரியாக மாறிடும். மாயா பேராசைப்பட்டாலாம். அன்றைக்கி நைட் அவள் அந்த டார்ச்சை தீட்டிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சாலாம். அந்த பிளேட் தங்கமாக மாறணும்னு நினச்சாலாம். ஆனால் அது மாறலை. ஏன்னா அந்த பிளேட் கண்டிப்பாக ஒரு பாதி நாள் இல்லைன்னா ஒரு ஃபுல் நாள் ஆகணும், அப்போ தான் அது கோல்டாக மாறும். ஆனால் மாயாவுக்கு அது தெரியாதே. அதனால் அவள் அதை தெரியாமல் அதை உடச்சதுனால அந்த லைட் ஒர்க் ஆகலையா. அவள் சோகமாக பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கணேஷ் ரொம்ப வருத்தமாக இருந்தார். ஏன் நம்ம இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் செய்கிறோம், நம்ம இனிமேட்டு எந்த டிவைஸும் கோல்டாக மாறவே கூடாது. அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேராசைப்பட்டால் நம்மளுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும். நன்றி.